பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பொது காலத்துடைய 5வது வாரம். வாசகங்கள் எஸ்ஐயா புத்தகம் 6வது அதிகாரம் 1-8 வசனங்கள். மீண்டும் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1-11 வசனங்களும். மீண்டும் லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 1-11 வசனங்கள். இந்த வசனங்கள் அனைத்தும் ஆண்டவருடைய அன்பையும் மனதுருக்கத்தை எடுத்து காட்டுகின்றன. அதில் மிகச்சிறப்பாய் லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசிக்கின்றோம். ஒரு நாள் கெனேசரத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து சற்றே உள்ளே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுபடியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் மது சொற்படி வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார். வலைகள் கிழிய தொடங்கி மற்ற படகிலிருந்த கூட்டாளிகளுக்கு செய்கை துணைக்கு வருமாறு அழைத்தார். அவர்களும் வந்து 2 படகுகளை மீன்களால் நிரப்பினர். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் காலில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளர் செபதேயு மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவ்வாறே திகைத்தார். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது நீ மனிதர் பிடிப்பன் ஆவாய் என்று சொன்னார். தாங்கள் படகுகளை கரையில் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். They left everything and followed him. காரணம், இயேசு கரையில் நிற்கிறார். அந்த படகு அலசி கொண்டிருக்கிறார்கள். வேலை முடித்து விட்டு காலை வேளையிலே படகுகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். அப்போது அது சீமோனுடைய ஒரு படகாக இருக்கிறது. சற்றே உள்ளே தள்ளும்படி சொல்லுகிறார். மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார் என்று 3வது வசனம் சொல்லுகிறார். கடவுளுடைய காரியத்துக்கு முதலிடம் கொடுக்கப்படுகிறது. பேதுரு இரவு முழுவதும் வேலை செய்தார், ஓகே. ஆனால் கடவுளுடைய காரியத்துக்கு முதலிடம் கொடுத்து அதே படகை என்ன முடித்த பின்பு, இந்த படகை நீ ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போ, மீன் பிடிக்க வலைப்போடு. அதுவரை அந்த படகுல தான் இவ்வளவு நேரம் இந்த இரவு பூரா வலையை போட்டால் ஒன்றும் கிடைக்கல. ஆனா இயேசு அந்த படகில் அமர்ந்தவுடன், இயேசு அந்த படகிலிருந்து இறை வார்த்தை அறிவித்து மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் ஒளிமயமாக்கியவுடன் இப்ப சொல்றாரு, நீ ஆழத்தில் கொண்டு போய் போடு, ஆழத்தில் வலைகளை போடுங்கள். என்ன ஆழத்துல போடலையா? போட்டார். இப்போ கடவுளுடைய வார்த்தை கேட்ட பிறகு, ஆண்டவர் படகில் அமர்ந்த பிறகு அவருடைய ஆழம் உயரமாக மாறிவிட்டது. அதில் என்ன ஆகிவிட்டது? பேதுருன்னு சொல்றாரு, இரவு பூரா உழைத்து ஒன்றும் கிடைக்கும். மனிதன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அது வீண். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உங்களுடைய உழைப்பு ஆண்டவருக்குள் வீணாவதில்லை. ஆண்டவருடைய பணியை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்காக எதை சொன்னாலும் எதை செய்தால், கொலோசியர் 3:17, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தந்தையாக இறைவனுக்கு மகிமை செலுத்துங்கள், என்ன நேரம்னாலும் நன்றி செலுத்துங்கள், இடைவிடாது செவியுங்கள். 1 தெசலோனிக்கர் 5:16-18 முடியும். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. பின்பு அதே வார்த்தையின்படியாக பேதுரு தானே சொல்றாரு, ஆயினும் சொற்படியே வலையை போடுங்க. நீ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க, நான் டயர்டா தான் இருந்தேன், பட் இருந்தாலும் உடைய வார்த்தையின் அந்த சொற்படியே போடுகிறேன் என்றார். அப்போது ஏராளமான மீன்கள் வந்தன. இதே ஒரு நிலையில தான் நம்ம பார்க்கிறோம். யோவான் 21வது அதிகாரத்தில் இதே டிசப்பாயிண்டட் சிச்சுவேஷன். இயேசு மரித்த பிறகு அவர் எங்க வரப்போறாரு, முடிஞ்சிச்சு கதை. அவருக்கு தெரியாது அவர் மீண்டும் உயிர் தெழுவார் எல்லாம். இருந்தாலும் கல்லறையெல்லாம் போய் பார்த்துட்டுலாம் வந்தாரு தான். பட் இருந்தாலும் அதுக்கு பின்னால் என்ன பண்றது? அவரை நம்பி வாழணும். இங்கேயே மனிதர் பிடிப்போர் ஆக்கும்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் எங்க நடக்க போகுதுன்னு சொல்லி மீண்டும் மீன் பிடிக்க செல்கிறார். கூட சேர்ந்து எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. சீடர்கள், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நாங்களும் அவருக்கு, நான் மீன் பிடிக்க போகிறேன்ற 21வது அதிகாரம் 2 வசனங்கள். நாங்களும் போனாங்க. அங்கேயே இதே நிலை தான். இப்போ பிள்ளைகளை மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா என்று கேட்கிறா. ஒன்றுமில்லை, வலது பக்கம் போடுங்கள் என்று சொன்னார். அவனா வலது பக்கம் போடலையா, இடது பக்கம் போடு, எல்லா பக்கம் போட்டிருப்பாங்க. ஆனால் இப்பொழுது உயிர்த்த கிறிஸ்து தந்தையுடைய வலப்பக்கம் வீட்டிருக்க போகிறவர், வலப்பக்கம் இருக்கிற கல்வனுக்கு இதோ மன்னிப்பை கொடுத்தவர். அந்த நிலையிலே அவர் ஆழத்திலே முதல்ல போட சொன்னார். முதல்ல உள்ளத்துல போனார். இப்ப நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வலப்பக்கம் போடுன்னு சொன்னார். அவ்வளவுதான். அதே 21, 15, 14, 13 வசனங்கள். டி லாமி, என் அன்பு செய்யா, இவர்களை விட நீ அதிகம் அன்பு செய்கிறாயா? என் ஆடுகளை நாட்டுக்குட்டிகளை பூசி நாட்டிலே பராமரி என்று சொன்னார்.
ஆகவே இன்றைக்கு நாம் கடவுளுக்கு முதலிடத்தை கொடுத்து முக்கியத்துவத்தை கொடுத்து அவருடைய வார்த்தையை நம்பி நாம் எதை செயல்படுத்தினால் ரொம்ப வார்த்தையை சொற்பிடியே வளைய போடுது. நீ சொன்னதுனால போடுறேன், இல்லைன்னா நாம் என்னுடைய முயற்சி என்னுடைய உழைப்பு கடைப்பு ஒன்றும் இல்லை. அதுதான் இன்றைக்கு இந்த வாசகத்தில் 1 Corinthians 15 பார்க்கிறோம். 2வது வரிகள், by the grace of God I am what I am. இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன்னா அது கடவுளுடைய அருள், நம்மளால அல்ல. இந்த அருள் நமக்கு தேவை. மை கிரேஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. நான் தரும் அருள் உனக்கு போதும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் ஆண்டவரை முதலில் தேடுவோம். அவருடைய வார்த்தையை நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தையை நாம் வலையாக போடுவோம். நாம் நிறைய ஆசிரியம், இந்த உலகத்திலும் ஆசிரியம், அவரையும் நாம் ஆதாயமாக்கி இதோ அந்த நேரத்தில் அப்பதான் அவருக்கு ரியலைசேஷனே வருது. 8வது வசனத்தில், நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லு. அங்கே கூட கேட்கிறாரு, என்னை அன்பு செய்கிறாயா? முதல்ல உங்களுக்கு தெரியுமே எல்லாம் ஆண்டவரே உங்களுக்கு தெரியாது என்ன இருக்குதுன்னு கேட்கிறார். அவருடைய பலவீனத்தின் மத்தியிலே அவரை நம்பி வார்த்தையை நம்பி தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிற இன்றைக்கு நாமும் அவருடைய வார்த்தையை நம்பி அவருக்கு முதலிடத்தை கொடுத்து முக்கியத்துவத்தை கொடுத்து அவருடைய வார்த்தையை நம்பி செயல்படுத்த ஒப்பு கொடுப்போமா? நேற்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, ஆறுதலின் ஊற்றாகி எங்களை காத்துக்கொள்ளும். நீர் பரிசுத்தமாகும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.